வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரட் புட்டிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். கேரட் புட்டிங் செய்ய தேவையான பொருட்கள்: ரவை 200 கிராம், வெல்லம் உடச்சி வச்சுருக்கேன் 200 கிராம், துருவின கேரட்டு துருவினதுக்கப்புறம் தான் 100 கிராம், பால் ஒரு 100 ml, துருவின தேங்காய் 50 கிராம், நெய் 2 டீஸ்பூன், ஏலப்பொடி 1/4 டீஸ்பூன், தண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு இந்த கொஞ்சம் இந்த வெல்லத்தை கரைச்சிக்கிறதுக்கும் அந்த மாவு நமக்கு திக்காக எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு தண்ணி தேவை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரவையை வெறும் வாணலியில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். கேரட்டை அந்த 100 ml பால் ஊற்றி விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ இது ரெண்டையும் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ரவையை நிறம் மாறாமல் வறுத்து வச்சிட்டேன். கேரட்டை அந்த பால் ஊற்றி, அதாவது 100 ml பால் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். அது நனைகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். அப்படியே கொஞ்சம் விட்டு பார்த்தா தெரியும். இப்போ நான் ஊற்றி காமிக்கிறேன். தண்ணியை கொஞ்சமாக விடுங்க, அப்படியே நனைஞ்சிட்டு வரும். அது அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா கரைஞ்சிரும். கரைஞ்சோடனே நம்ம வடிகட்டி எடுத்துப்போம். வடிகட்டி எடுத்துட்டு அப்புறம் நமக்கு எவ்வளவு தேவை தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். அந்த கலவையில் ஊற்றிட்டு, இல்லை அப்படின்னா நம்ம விட்டுடலாம். ஸோ நனைஞ்சிச்சு ஃபுல்லாக. இப்போ நம்ம அதை அடுப்பை பற்ற வச்சு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வடிகட்டி எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம். வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இந்த பால் நான் பால் தான் சொன்னேன், அது காய்ச்சி ஆற வச்ச பால். ஸோ அது பச்சை பால் இல்லை, காய்ச்சி ஆற வச்சது. இப்போ இந்த கேரட்டு பால் கலவையை ரவையோடு சேர்த்து கூட்டிடலாம். அதே மாதிரி தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த வெள்ளை கரைசலையும் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நமக்கு எப்படி தண்ணி தேவைப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வெள்ளை கரைசல் கொஞ்சம் ஆறி இருக்குது, ரொம்ப அது சூடாக இல்லை. அதனால் கரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா அது ஆறிடும். ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அதையும் சேர்த்துடலாம். இது நம்ம வெல்லம் துருவி அப்படியே போட்டுக்கலாம். பட் நமக்கு அதில் மண் நரநரன்னு இருந்தது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இது என்ன செய்கிறோம் அப்படின்னா, கரைச்சிட்றோம். நமக்கு தண்ணி தேவைப்பட்டால் மட்டும்தான் ஊற்றிக்கணும், இல்லை அப்படின்னா வேண்டாம். ஸோ இந்த கலவையை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஒரு 10 minutes ஊற வைப்போம். ஊற வச்சதுக்கப்புறமா அது எப்படி இருக்குது, தேவைன்னா தண்ணி விட்டுக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம புட்டிங்கை ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இது ஒரு 10 minutes ஊற வச்சிடுறேன். 10 minutes ஆயிடுச்சு. ஸோ இது இந்த மாதிரி பதத்தில் இருக்கிறது கரெக்டாக இருக்கும். இது நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பேசினில் அந்த 2 டீஸ்பூன் நெய்யையும் நல்லா தடவி வச்சுருக்கேன் உள்ள. இப்போ இந்த கலவையை இதில் போட்டுடலாம். இந்த கலவையை போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை மூடி குக்கரில் வைக்க போகிறோம். குக்கரில் கீழே தண்ணி விட்டு அதில் ஒரு ஸ்டாண்டு அதை போட்டுட்டு இந்த பேசினை தூக்கி அதில் வச்சுருவோம். குக்கருடைய ஃப்ளேம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஹையும் கிடையாது, ரொம்ப லோவும் கிடையாது, ஒரு மீடியம் ஃப்ளேமில் இதை வைக்க போகிறோம். இதை கண்டிப்பாக நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம். குக்கருக்கு வெயிட் போடக்கூடாது. ஸோ வெயிட்டு போடாமல் குக்கரில் வச்சு இதை கண்டிப்பாக கவர் பண்ணி வச்சிடணும். ஸோ இப்போ நம்ம குக்கரை ரெடி பண்ணுவோம். இது மீடியம் பர்னர், சின்னது இல்லை பெருசு இல்லை, மீடியம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அந்த குக்கரை வச்சிடலாம். நான் ஆல்ரெடி தண்ணியெலாம் உள்ளே ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை உள்ளே கொண்டு வச்சுருவோம். ஸோ உள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன், கீழே தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பேசினை உள்ளே வச்சுருவோம். பேசினை உள்ளே வச்சதுக்கப்புறமா வெயிட்டை எடுத்துகிட்டு நம்ம குக்கரை மூடணும். ஸோ அந்த மாதிரி வச்சுருவோம். கவர் பண்ணிடலாம்.
ஸோ வெயிட் எடுத்துட்டு குக்கரை மூடிட்டு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா கரெக்டாக ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. அவன் கிடையாது, அதனால் நம்ம அந்த குக்கரில் தான் இந்த புட்டிங்கை வைக்கிறோம். ஸோ 30 to 40 மினிட்ஸ் கழித்து இது வந்து வெந்துச்சா அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக சொன்ன டைமை விட ஒரு 15 மினிட்ஸு கூடவே ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 40-45 மினிட்ஸ் சொன்னேன் இல்லையா, எனக்கு ஒரு 55 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் இடையில நம்ம வெயிட் போடாததுனால இதை திறந்து நான் செக் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்துருச்சு. நீங்கள் வந்து ஒரு கரண்டியோ ஒரு ஸ்பூனோ எடுத்து இப்படி விட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் வரணும் நமக்கு. ஸோ அதுதான் வந்து இப்படி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து எதுவுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எடுத்து கவுத்துடலாம். இன்னொன்று, இப்போ நமக்கு வந்து டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம குக்கரில் சாதம் வைக்கிற மாதிரியே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வெயிட் போட்டு வச்சிடலாம். இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னோன்னா இந்த அளவுக்கு டைம் கொடுக்கலாம். இன்னொன்று இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் வெயிட் போட்டு வச்ச சாதத்துக்கும் வெயிட் போடாமல் வைக்கிற சாதத்துக்கும். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த அவ்வளோ அளவு டைம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். வெயிட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு அந்த ஒரு பிசுபிசு தன்மையோடு இருக்கும். இதில் வந்து நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே போடலை. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சாதாரண அந்த ஃபுட்ஸ் தான், அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் தான். ஸோ இப்போ வந்து இதை கவுத்துடலாம். ஸோ அருமையாக நமக்கு வந்து கேரட் புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கட் பண்ணி நமக்கு யார் யாருக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ நான் கட் பண்ணுறேன். அருமையாக நமக்கு வந்து கேக் மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான, நம்ம எதுக்குமே கஷ்டப்பட வேண்டாம், இருக்கிற அந்த மெட்டீரியலை வச்சு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருச்சு. டேஸ்டியான ஹெல்த்தியான கேரட் புட்டிங் சூப்பராக மணமாக ரெடி ஆயிடுச்சு. கேரட் பதிலாக நம்ம வந்து பீட்ரூட் யூஸ் பண்ணிக்கலாம், வெள்ளரிக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.